புதன் ராகு இந்த விஷயங்கள்லாம் தெரிந்தாலும் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பான். இப்ப இந்த புதன் கேது தன்மைகள் வருகிற பொழுது நர்விக்கல் இஷ்யூஸ்ன்றது கம்பல்சரி இருக்கும். புதன் ராகு வருகிற பொழுது நர்விகளினுடைய தன்மைகள் அதிகப்படும். அது என்ன பண்ணும்னா இந்த நரம்பு தளர்ச்சின்ற ஒரு விஷயம் கொடுக்கும் பாருங்க, அதை கொடுக்கும். அடுத்து செவ்வாய் எடுத்துக்கிற பொழுது செவ்வாய் ரத்தத்தினுடைய தன்மை. செவ்வாயும் கேதுவும் இணைந்து காற்று ராசியிலே பயணிக்கிற பொழுது வித்தியாசமான ரத்த பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு டிசீஸ் இருக்கு, எஸ்எல்இன்னு ஒரு டிசீஸ். அது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நீங்களுக்கு தெரியாது. இந்த எஸ்எல்இ டிசீஸ் என்னன்னா ரத்த அணு அதிகம், வெள்ளை அணுக்கள் அதிகமாக போயிடும். அந்த ரத்தத்துல 2 விதமான அணுக்கள் இருக்கு, சிகப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள். அதுல இந்த வெள்ளை அணுக்கள் தான் ரத்தத்தை கெடாம அது மூலியமாக ஏதாவது நோய் பரவாம பாதுகாக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இந்த ஒயிட் செல்ஸ். அந்த ஒயிட் செல்ஸ் ரொம்ப அதிகமாயிடும். ஒரு வீட்டுல ஒரு செக்யூரிட்டி இருந்தா ஓகே, 2 செக்யூரிட்டி இருந்தா ஓகே. வீட்டுல இருக்கிறது 2 பேரு, ஆனா செக்யூரிட்டி 150 பேர் இருப்பான் அந்த வீட்டுல. அப்போ யாருக்கு பிரச்சனை? அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. ஆக ரத்தத்துக்கு பிரச்சனை ஆயிடும் அந்த ஒயிட் செல்ஸ் அதிகமாகும் போது. அந்த ஒயிட் செல்ஸ் அதிகமாகறதுதான் எஸ்எல்இ. இந்த எஸ்எல்இயோட டிசீஸ் எப்படி வேணாலும் எந்த டைம்ல வேணா எந்த ஆர்கான் வேணா ஆஃப் ஆயிடும். எப்ப வேணா மரணத்தை தழுவுவார்கள். அவங்களால வெயில்ல நடக்க முடியாது, கலர் சேஞ்சஸ் ஆயிடும். நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன் எஸ்எல்இ டிசீஸ் இருக்கிறவங்க. திடீர்னு நல்லா பேசிட்டே இருப்பாங்க, வாய் ஈர்ல இருந்து அப்படியே பிளட்டிங்கா பிளட்டா கொட்டும், கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். வித்தியாசமான ரத்த சிந்தனைகள், ரத்தத்தினுடைய விஷயங்களை. இதே போல செவ்வாய் ராகு இணைகிறது, அது வேறு விதமான தன்மைகளை கொடுத்து விடும். உங்களுடைய மசில் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அதிகப்படுத்திடும். அதான் பிபி வர்றது, ஹைப்பர் டென்ஷன் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை செவ்வாயினுடைய ராகு கொடுத்து விடும். செவ்வாய் சூரியன் இணைவு. செவ்வாய் சூரியன் இணைவு நம்ம என்ன சொல்றோம், 7ஆம் பாவத்துல இருந்தா திருமணம், விதவை. என்ன காரணம் அப்படின்னா அவருடைய ஹீட், ஜெனரேஷன் ஆஃப் ஹீட் இவங்க அந்த டர்மல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. கொஞ்சம் நான் நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் ஆங்கிலத்துல படிச்சதுனால எனக்கு அந்த மாதிரி தான் வருது. நண்பர்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை சுருக்கி தரேன், சுருக்கி ஷேர் பண்றேன். இப்ப அந்த செவ்வாய் சூரிய நினைவு என்கிற போது நம்ம உடம்புலேயே இயல்பா தெர்மிக்கல் சிஸ்டம் இருக்கும், ஆட்டோ தெர்மிக்கல் சிஸ்டம். அது 90 டிகிரியில நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணும். அந்த 90 டிகிரியில பாடியை மெயின்டைன் பண்ணுகிற பொழுதுதான் உங்களுடைய எல்லா ஆர்கனும், நம்ம ஜோதிடத்துல சொல்ற எல்லா பிளானட்டரியும் வேலை செய்யும். அந்த தெர்மிக்கல் சிஸ்டம் எப்ப உருவாச்சு அப்படின்னு சொன்னோம்னா இதை உள்ளார்ந்து பயணம் போனா